பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். வேமலப்பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு சுரேந்திர பாபு அப்படிங்கிற ஒரு துரை இருந்தாரு. அந்த ஊர்ல இருக்கிற வயலெல்லாம் அவரோட பேர்ல தான் இருந்துச்சு. அந்த வயலுங்களை ஊரு ஜனங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் தானியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த துரை சொல்ற மாதிரி தான் அந்த ஜனங்களும் நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த துரை ஊரு ஜனங்களை வர சொன்னாரு. என்னப்பா, ஊருக்குள்ள வேலை எல்லாம் எப்படி நடக்குது? நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐயா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க ஐயா, நாங்க நல்லா இருக்கோம். ஆமாங்க ஐயா, வேலை செய்ய வயல கொடுத்துருக்கீங்க, தானியத்தையும் கொடுக்குறீங்க. அடுத்த வருஷமும் விளைச்சல் இதே மாதிரி நல்லா இருக்கணும். சரிங்க ஐயா, இந்த சுத்துப்பட்டி கிராமத்திலேயே நம்ம கிராமத்தை பத்தி தான் எல்லாரும் பெருமையா பேசணும். சரிங்க ஐயா, நாங்க இன்னும் நல்லா வேலை செய்யறோம். இந்த சுத்துப்பட்டி கிராமத்துக்கு நம்ம ஊர்ல இருந்து தான் தானியங்க கொடுக்கப்படணும். சரிங்க ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறோம். உங்க கூட வேலை செய்யற மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. ஐயா, மத்தவங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. இப்படி அந்த ஊரு ஜனங்க அந்த துரை சொன்ன மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போன ஜனங்க திரும்பி வந்தாங்க. டேய், நாங்க இல்லாத நேரத்துல ஊர்ல என்னடா நடந்தது? அண்ணா, நீங்க இல்லாத நேரத்துல என்ன நடந்துச்சுன்னா சொல்லுடா, என்னாச்சு? அது சுரேந்திர துரை ஐயா என்ன சொன்னாருன்னா அப்படின்னு சொன்ன விஷயத்த எல்லாமே சொன்னாங்க. ஓ அப்படியா? ஐயா என்ன சொல்றாரோ அதுபடியே கேட்டு நடந்துக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஐயா நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கறாருல்ல. ஆமாங்கண்ண. சரி, ஐயா என்ன சொல்றாரோ அதுபடியே கேட்டு நடக்கலாம் அப்படின்னு கிட்டையா சொல்லி வீட்டுக்கு போனான். வீட்டுல அவனோட பொண்டாட்டி, ஏங்க இப்பெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வரீங்களே ஏங்க? அதுவா, இந்த நடுவுல வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. துரை ஐயா வேற ஒரு யோசனை சொன்னாரு. என்னங்க அது? இந்த வருஷம் விளைச்சல நல்லா விளைச்சு மத்தவங்களுக்கும் தானியத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லிருக்காரு. அதுல நம்மளுக்கும் லாபம் இருக்குமாங்க? ஐயா என்ன செஞ்சாலும் எல்லாருக்கும் நியாயமா இருக்கிற மாதிரி தான் செய்வாரு. கண்டிப்பா இருக்கும். என்னவோங்க, இத்தனை நாளா இருந்த இடத்துலயே இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமாவது கொஞ்சம் முன்னேறுவோம்னு பாக்குறோம். அப்படி நடந்தா எல்லாருக்கும் நல்லதுதான். பாக்கலாம் அப்படின்னு சொன்னா கிட்டையா. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நினைச்ச மாதிரியே அந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப நல்லா வந்தது. இதனால சபாஷ், நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. இதனால நல்ல லாபம் வந்திருக்கு. சந்தோஷம் ஐயா. சரி, இதுக்கப்புறமா கூட இதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. சரிங்க ஐயா. ஐயா, இந்த வருஷம் லாபம் நல்லா வந்திருக்குங்கல்லங்க ஐயா. இந்த வருஷம் எங்களுக்கு ஏதாவது லாபத்தை அதிகமா கொடுப்பீங்களா ஐயா? லாபமா? இத்தனை நாளா நீங்க வேலை செய்றீங்களே, அதுக்கேத்தத நான் கொடுத்துக்கிட்டு தானடா இருக்கேன். அது இல்லாம வேற என்ன கொடுக்கணும்? அது இல்லங்க ஐயா, இவ்வளோ வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்களும் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்னு. என்னடா, லாபத்தை பார்த்த உடனே குரலை வசதி பேசுற? ஐயா, நாங்க நியாயமா தானங்க ஐயா கேக்குறோம். இன்னொரு வார்த்தை அதிகமா பேசுனா நாக்கு எழுத்து வெட்டிடுவேன். ஒழுங்கா வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்க எல்லாரையும் திட்டிட்டு சுரேந்திரம் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. விவசாயிங்க எல்லாருமே ரொம்ப கவலையோட, அண்ணே, இப்ப நம்ம முன்னாடி நிக்கிறது நம்ம துரை ஐயாவா? ஆமாண்டா, அவருதான். அப்புறம் என்னென்ன இவரு இவ்ளோ கடினமா மாறிட்டாரு? இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்கள பார்த்தா இலக்காரோன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? இந்த வார்த்தை அப்பட்டமான உண்மைடா. அண்ணே, நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம். நம்ம ஆசைப்படுறது தப்பாங்கண்ணே. தப்பில்லடா. இந்த ஊரே அவரோட கையில தான் இருக்கு. அவரை விட்டுட்டு நம்ம எங்கேயும் வேலை செய்ய முடியாது. ஆமாங்கண்ணே. அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் இப்படியே தான் வாழ்ந்தாகணுமா? தெரியலையே. இப்படி எல்லாரும் கவலையோட இருந்தாங்க. இந்த பக்கம் கிட்டையா வீட்ல, ஏங்க துரை என்னங்க இப்படி செஞ்சிட்டாரு? இல்ல சுசீலா, ஐயா எதுக்காக இப்படி மாறிட்டாருன்னு. ஏங்க, அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட உயரத்துக்கு போக முடியாதா? நம்ம முன்னேற்றத்துக்கு வேற வழியே இல்லையா? நம்மளுக்கு இந்த வயல் வேலை விட்ட வேற வேலை தெரியாதே. வேற என்னடி பண்றது? வேற ஏதாவது பண்ணணுங்க. நம்ம பொண்ணு பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ படிச்ச படிப்புக்கு ஏதோ ஒரு வேலைய தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா நாளைக்கு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஏதாவது குடுக்கணும்னா அதுக்காவது சேர்த்து வைக்கணும்லங்க. உண்மைதான் சுசீலா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி கிட்டையா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா கிட்டையா வேலைக்கு மட்டும் எப்பவுமே போய்கிட்டு இருந்தாரு. இப்படி அன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டாண்ட கிட்டையா உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. சுசீலா கூட பக்கத்துல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. ஏங்க, இப்படியா போனா நம்ம முன்னாடி என்னங்க பண்றது? ஏதாவது ஒரு வழிய பாக்கணுங்க.
எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சுசீலா. துரைகிட்ட சண்டை போடுற நிலைமை கூட நம்மளுக்கு இல்ல. மத்தவங்க எல்லாம் என்னங்க சொல்றாங்க? அவங்க என்ன சொல்ல போறாங்க சுசீலா? வேலைக்கு வந்துகிட்டே இருக்கிறதுல சமாளிச்சுக்கிட்டு போறாங்க. இப்படி கவலையோட யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வெளியில இருந்து ஒரு குரல் கேட்டது. அப்பா, அம்மா சரிதா, நீயா? வாமா வா. நீ வரேன்னு சொல்லிருந்தா நானே வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேனே. சரிம்மா சரி, வாமா வீட்டுக்குள்ள வா. பரவாயில்லப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா? ஆமாமா, என் பொண்ணு பெருசா வளர்ந்துட்டா. சரி சரிங்க. சரி, குழந்தை வந்திருக்கா, குழந்தைக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது கொடு. வெளியே சந்தோஷமா இருந்தாலும் கிட்டப்பா உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருந்தாரு. சரிதாவுக்கு இது எல்லாமே புரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துல கிட்டப்பா உள்ள வந்தாரு. அப்பா, இங்க எல்லாமே நல்லபடியா நடக்குதா? ஆமாமா, எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு. சரிங்கப்பா. இப்படி இருக்கும்போது 2 நாளுக்கு அப்புறம் கிட்டையா வீட்டுக்கு கவலையோட வந்தாரு. அப்பா, என்னப்பா ஆச்சு, ரொம்ப கவலையோட இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா. அப்பா, உங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும்பா. முந்தா நேத்து நீங்களும் அம்மாவும் பேசும்போது நான் கேட்டுக்கிட்டேன். ஓ, கேட்டுக்கிட்டியா? உனக்கு தெரியாதது என்னமா இருக்கு? ஜமீன்தாரரை பத்தி எப்பவுமே இருக்கிறதுதாமா. ஆனா எப்பவுமே உங்களை நாங்க இப்படி பாக்கலையேப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு பலனே இல்லையே. கேட்டா எதேதோ சொல்றாங்க. அது எப்பவுமே இருக்கிறது தானங்க. புதுசா என்னங்க சொன்னாங்க? புதுசா எதேதோ சொல்றாங்கடி. விளைச்சல் நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் செடியில இருக்கிறதெல்லாம் அவங்களுக்காமா, கீழே இருக்கிறது நம்மளுக்கா. ஐயோ, அது என்னங்க அது? அப்படி இருந்தா நம்மளுக்கு என்னங்க வரப்போகுது? அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. விளைச்சல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானியம் எல்லாமே அவருக்கு சேர வேண்டியதான், அந்த வயலு மட்டும் நம்மளுக்கா. ஐயோ, எவ்வளவு பெரிய துரோகம்! இங்க ஜனங்களுக்கு ரொம்ப அநியாயம் நடக்குதுப்பா. இது எல்லாத்தையுமே நிறுத்தி ஆகணும். அது சுலபமானது இல்லம்மா. துரைய எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு எதிர்பேச்சு பேச வேண்டாம்ப்பா, புத்தியால ஜெயிச்சு காட்டணும். மறுநாள் சரிதா சுரேந்திர துரைய பாக்குறதுக்காக போனா. ஐயா, எனக்கு விவசாயம் செய்ய கொஞ்சம் பூமி வாடகைக்கு வேணுங்க ஐயா. ஏமா, உனக்கு விவசாயம் செய்ய தெரியுமா? ஐயா, நீங்க தான் எனக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். சரிம்மா, முதல்லயே உனக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிடுறேன். மேல்பாகம் எனக்கு சேர வேண்டியது, கீழ்பாகம் உனக்கு சேர வேண்டியது. சரிங்க ஐயா. சரிதா சரின்னு உருளைக்கிழங்க விளைவிச்சா. உருளைக்கிழங்கு நல்லா விளைஞ்சது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு விளைஞ்சதுக்கு அப்புறம், ஐயா இந்தாங்க ஐயா, மேல்பாகம் எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது, அதனாலதான் கொண்டு வந்தேன். இந்தாங்க ஐயா. என்னம்மா இது? என்னது இது? நீங்க தானங்க ஐயா சொன்னீங்க மேல்பாகம் உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு. எடுத்துக்கங்க ஐயா. அதனால சுரேந்திர பாபுக்கு கோவம் வந்துச்சு. சரி, இந்த தடவை கீழ்பாகம் எனக்கு, மேல்பாகம் உனக்கு. சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் சரிதா கோதுமைய விளைவிச்சா. ஐயா, இந்த தடவை நீங்க சொன்ன மாதிரி மேல் பக்கம் எனக்கு, கீழ்பக்கம் உங்களுக்கு. இந்த தடவை எனக்கு எதுவுமே மிச்சமா இருக்குல அப்படின்னு கோவமா சொன்னா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தாங்க ஐயா செஞ்சேன். நீ என்ன ஏமாத்திட்டேமா? சரி, இந்த தடவை மேல்பாகம் கீழ்பாகம் ரெண்டும் என்னோட இது, மத்திய பாகம் தான் உன்னோட இது. சரிங்க ஐயா. இந்த தடவை சரிதா கரும்ப விளைவிச்சா. அது கூட நல்லா விளைச்சல் வந்தது. ஐயா, இந்த தடவை நீங்க சொன்ன மாதிரி மேல்பாகம் கீழ்பாகம் ரெண்டும் உங்களுக்கு தான், நடுபாகம் மட்டும் தான் எனக்கு. ஏமா, என்னம்மா நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? ஐயா, நான் என்னங்க ஐயா பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி தானே செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே சுரேந்திர பாபு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சான். ஐயா, உங்களை எகுத்து பேசுறதுக்கு எங்களை மன்னிச்சுக்குங்க. நாங்க ஆதில இருந்து உங்ககிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா எங்கள யாரு கூட வளர்ச்சிக்கு போல. ஆமாங்க ஐயா. சுரேந்திர பாபு யோசிக்க ஆரம்பிச்சாரு. சுரேந்திர பாபு, அம்மா, இன்னைக்கு எனக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சிருக்கேன். ஐயா, உங்களை நான் ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கல. விவசாயிங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் இவ்வளவு செஞ்சிருக்கேன். அவ்வளவுதாங்க ஐயா. ஐயா, எங்க பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் கேக்குறோம். இல்லனா நாங்க கேட்க மாட்டோம். புரிஞ்சது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் விளைச்சல்ல சரி பங்க உங்களுக்கு குடுக்கறேன். நீங்க வயல வாங்கிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்ச விலையில வயல உங்களுக்கே விக்கிறேன். அப்படி தோற சொன்ன உடனே விவசாயிங்க ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. கிட்டையா வீட்டுக்கு போய் தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட விஷயத்த சொன்னா. ஏங்க, இது உண்மையிலேயே நடக்குமாங்க? ஆமாம் சுசீலா, நம்ம பொண்ணாலதான் இது எல்லாமே நடந்தது. ரொம்ப சந்தோஷமா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம கையில பலம் இல்லனாலும் நம்ம புத்தியால நம்ம ஜெயிக்கலாம்ப்பா.
ரொம்ப நல்லாவே சொன்னேம்மா அப்படின்னு சொன்னாரு கிட்டையா. இப்படி அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. புத்தியோட யோசிச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அத சிறுசா முடிச்சிடலாம். இத இந்த கதை நிரூபிச்சிருக்கு. ஒரு ஊர்ல ராமையா அப்படின்னு விவசாயி இருந்தாரு. அவரு அப்பாவியான பழைய காலத்து விவசாயி. அவருக்கு கோபாலம் அப்படிங்கிற பையன் இருந்தான். பட்டணத்துல பெரிய படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி அதே ஊர்ல இருந்துகிட்டு வட்டி வியாபாரம் செஞ்சு எல்லாரையும் ஏமாத்துற பரமானந்தம் ஒரு நாள் ஊரு ஜனங்க, டேய் கிட்டையா, ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில செய்யக்கூடாத வேலை என்ன தெரியுமா? என்ன சின்னப்பா, கடன்றா, கடன் மட்டும் எப்பவுமே செய்யக்கூடாது. வயல்ல விவசாயம் பண்ண காசு இல்ல அப்படின்னு நான் கடன் பண்ணேன். டேய் யாருடா அது? நம்ம வட்டி வியாபாரியான பரமானந்தமா? ஆமாண்டா, அதுதான் என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பு. இப்ப என்ன ஆச்சுன்னு அவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அவனை பத்தி தெரியாதா? நம்ம வாங்கின காசை விட அதிகமா வட்டிய வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு உண்மையா யாராவது பாடத்தை கத்து கொடுக்கணும். உண்மைதான் கிட்டையா, என்ன நடந்தாலும் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். என்னோட உடம்புல கூட நம்பிக்கை இல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரு அந்த பரமானந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாயங்கால நேரத்துல ராமையா வீட்டு வாசல்ல உக்காந்துகிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க பையனான கோபாலம் அங்க வந்தான். அப்பா அப்பா. ராமையா அசையாம அப்படியே உக்காந்து இருந்தாரு. அப்பா என்னப்பா ஆச்சு? எதுவுமே பேசாம ஏன்பா அப்படி உக்காந்துருக்கீங்க? என்னப்பா? வா வா. அப்பா என்னப்பா, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அப்புறம் வேற என்னப்பா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உக்காந்துருக்கீங்க. முதல்ல இருந்த தெம்பு உங்க உடம்புல இல்லப்பா. அது ஒண்ணு இல்லப்பா, வயல் வேலை. அதான் வயல் வேலைய நான் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேனேப்பா. அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அது வயல் வேலையில உனக்கு தெரியாத நிறைய வேலைங்க இருக்குப்பா. அதுங்கள பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னப்பா அது? வரும்போது கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள எந்திரிச்சு போயிட்டாரு. கோபாலமும் அந்த விஷயத்த பத்தி அதிகமா யோசிக்காம அண்ணியோட அந்த விஷயத்த பத்தி மறந்துட்டான். ராமையாவோட பொண்டாட்டியான துளசி, ஏங்க பிரச்சனை என்னன்னு பையன்கிட்ட சொல்லலாம்லங்க? பிரச்சனைய பையன் பாத்துக்குவான்ல. அவனுக்கு கொஞ்சம் அவசரம் அதிகண்டி, அதனாலதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்குவீங்க? அப்படி இல்லடி, அவனோட இந்த வயசுலயே வயசுக்கு மீறின பாரத்தை கொடுத்துருக்கோம் நம்ம. மறுபடியும் புதுசா ஏதோ பிரச்சனைய பத்தி சொன்னா அவன் எப்படி எடுத்துக்குவானோ என்னவோ. ஐயோ, எல்லா விஷயத்த அவன் பாத்துக்குவான். நேரம் கிடைக்கும் போது அவங்கிட்ட சொல்லிடுங்க. சரி பார்வதி, நான் பார்த்து சூதானமா சொல்லிக்கிறேன். இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ராமையா அப்படியே கவலையோட இருக்கிறதுனால கோபாலும் அப்பா கிட்ட வந்து மறுபடியும் கேட்டான். அப்பா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லலாம்ல, ஏன்பா இப்படியே மௌனமா இருக்கீங்க? அது வந்து நம்ம வயலு மேல அந்த பூஸ்வாமியோட கண்ணு பட்டிருக்குடா. அது எப்படிப்பா? சில வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட படிப்பு செலவுக்காக நம்ம வயல் வேலைக்காக கொஞ்சம் கடன் வாங்கினேன். அதெல்லாம் எப்போ நடந்த விஷயமாச்சேப்பா. இந்த நேரத்துக்கு நீங்க அந்த கடன் எல்லாம் அடிச்சிருப்பீங்களே. அது இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட கடன் எல்லாம் நான் தீர்த்துட்டேன். ஆனா எனக்கு தெரியாம வெள்ளை காகிதத்துல அவன் என்னோட கையெழுத்த வாங்கியிருக்கான். ஐயோ அப்பா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? கடன் கட்டாம வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு இப்ப வயலே என் பேருக்கு எழுதி கொடுக்கற அளவுக்கு கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வயலே எனக்கே எழுதி கொடுன்னு வந்திருந்தான். அப்பா, இது ரொம்ப பெரிய தப்பு. என்ன மட்டும் இல்லப்பா, இந்த ஊருக்குள்ள அதிக ஜனங்களை அவன் அப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்கான். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு எப்படி பாடத்தை படிக்க வைக்கிறது அப்படின்னு கோபாலம் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் பூஸ்வாமி வியாபாரி வீட்ல அவனோட வேலைக்காரனான வெங்கையா கூட, வெங்கையா, இந்த வாரம் எப்படியாவது அந்த ராமையாவோட வயலு நம்ம கைக்கு வரணும். ஐயா, இது தப்பில்லைங்களா ஐயா? அவன் எப்பவோ நம்ம கிட்ட வாங்கின கடனை கொடுத்துட்டானே. டேய், என்னடா என் முன்னாடி குரலை ஒசத்தி பேசுற அப்படின்னு அவனை ரொம்ப கோவமா பார்த்தான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறங்க ஐயா. அது அப்படி வாடா என் வழிக்கு. ஆனா ஐயா, நான் உங்க உப்பை சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். என்ன? அந்த ராமையாவோட பையன் பட்டணத்துல இருந்து இங்க வந்திருக்கான். வயல அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா படிச்ச பையன்.
அவன் எவ்வளவு நல்லா படிச்சவனா இருந்தாலும் என் தெளிவுக்கு முன்னாடி நிக்க முடியாதுடா. சும்மா வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை போய் பாரு அப்படின்னு அந்த பரமானந்தம் அவனை அங்கிருந்து அனுப்பிட்டாரு. அன்னைக்கு நைட்டு கோபாலும் திண்ணையில உக்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பரமானந்தம் மாதிரி ஒருத்தனை என்னால மட்டும் ஜெயிக்க முடியாது, என்னோட புத்திசாலித்தனத்தினால மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு மறுநாள் காலையில ஊருக்குள்ள இருக்கிற எல்லா விவசாயிகளையும் வர சொல்லி, இங்க பாருங்க சித்தப்பா, அந்த வட்டி வியாபாரி பரமானந்தத்தை பத்தி எங்க அப்பா எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்டா கோபால்? அவன் எங்களுக்கு வட்டி மேல வட்டி போட்டு அவன் காலுக்கு கீழே வச்சிருக்கான். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? உங்கள மாதிரி ஜனங்க வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறதுனாலதான் இதையெல்லாம் தட்டி கேட்க முடியல. அவனை எதிர்க்கிற அளவுக்கு எங்களுக்குள்ள பலம் இல்லையே கோபாலும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே அவன் வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி கோபாலம், நீ என்ன சொல்றியோ அப்படி. நாங்க இப்போ என்ன பண்ணணும்? அவன் உங்ககிட்ட வெள்ளை காகிதத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டான்ல, அப்படின்னா அவனுக்கு உண்மையான தெளிவான புத்தி எதுவுமே இல்ல. நம்ம ஒன்னா சேர்ந்தா அந்த உண்மையெல்லாம் கண்டிப்பா நம்ம வெளியே கொண்டு வரலாம். எல்லாரும் கோபாலத்தை பார்த்தாங்க. என்ன கோபாலம் அந்த வேலை? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்தை கூட்டலாம். இங்க எல்லாருமே அங்க வந்துருங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி கோபாலம். சரின்னு ஊரு ஜனங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சாயங்காலம் எல்லாருமே பஞ்சாயத்துக்கிட்ட சேர்ந்தாங்க. அங்க பரமானந்தனும் வந்தான். என்ன ராமையா, நீ கடன் கட்டுறதுக்காக பஞ்சாயத்தை சேர்த்திருக்கியா? இல்லங்கய்யா, உண்மைய தெரிய வைக்க. என்ன உண்மைய சொல்ல போற நீ? முதல்ல நீங்க சொல்லுங்க. எங்க அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காரா? ஆமா வாங்கியிருக்காரு. இதோ காகிதம் கூட இருக்கே. அந்த காகிதத்துல அப்படி என்ன இருக்கு? கடன் விவரம் இருக்கு. எல்லாரும் கேட்டுக்கங்க. காகிதத்துல என்ன இருக்குன்னு கேட்டா கடன் விவரம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா படிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. பரமானந்த ஐயா, நீங்க உண்மையிலேயே நேர்மையானவரா இருந்தா இந்த காகிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு எல்லாருக்கும் படிச்சு சொல்லுங்க. பரமானந்தம் தடு மாறிக்கிட்டு, அது அதுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமே தவிர எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா இது காலி காகிதம் தானே? பஞ்சாயத்தியோட தலைவர் முன்னாடி வந்து, என்ன பரமானந்தம் அவங்க சொல்றது உண்மையா? அப்படின்னா நீ வெத்து பத்திரத்துல எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கியிருக்கியா? ஐயா, அப்படின்னா நான் பொய் சொல்றேனா? நீங்களே பாருங்க, இவங்க எல்லாரும் உண்மையிலேயே அங்கிட்ட கடனை வாங்கியிருக்காங்க. வேணும்னா வெங்கையாவை கேட்டு பாருங்க. ஆமாங்க ஐயா, ஆமா, இவங்க எல்லாருமே ஐயா கிட்ட கடன் வாங்கி இருக்கிறது வாஸ்தவமான விஷயம். இங்க பாருப்பா, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஐயா, நான் எப்பவுமே ஐயா வீட்டுலதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இவங்க எல்லாரும் கடன் வாங்கின விஷயம் தெரியும். ஆனா இவங்க யாருமே திருப்பி கொடுக்கல. பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் என்கிட்ட காசை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாருமே என்கிட்ட வாங்கின வட்டியும் முதலையுமா இப்பவே திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கோவத்துல கிளம்பி போயிட்டான். இங்க பாரு கோபாலும், வெத்து வார்த்தையால எதுவுமே செய்ய முடியாது, சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இங்க பாருப்பா தம்பி, நாங்க இத்தனை நாளா பயந்து போய் எதுவுமே பேசல. இன்னைக்குதான் அவனோட ரூபத்தை நீ வெளியே கொண்டு வந்திருக்க. ஆமா கோபாலும், நீதான் ஏதாவது ஒரு மார்க்கத்தை தேடணும். நாங்க எல்லாருமே உனக்கு துணையா இருப்போம் அப்படின்னு சொல்லி கிராமத்து ஜனங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கோபாலம் ரொம்ப நேரமா அங்கேயே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். புரிஞ்சு போச்சு, அப்போ அவனோட பலம் வெங்கையா. அப்படின்னா வெங்கையாவை பிடிச்சா எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு நடு ராத்திரி நேரத்துல வெங்கையாவை பாக்குறதுக்காக போனான். வெங்கையா, உண்மையை சொல்லு, நீ பஞ்சாயத்துல பொய் தானே சொன்ன? ஆமாங்கய்யா. எதுக்கு அப்படின்னா நாங்க வம்ச பாரம்பரியமா அந்த வீட்டுல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவரை பார்த்து நான் எதிர்த்து பேசினா நாளைக்கு என்னோட வேலையே போயிடும். அம்மா, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் துணையா நிக்கிறேன். என்ன நம்பி நாளைக்கு பஞ்சாயத்துல இருக்கிற மாதிரி சொல்லணும். என்னால முடியாதுப்பா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். மறுநாள் எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க. யாருமே நம்பாத அளவுக்கு வெங்கையா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஏ பூபதி, இத்தனை நாளா ஏழை ஜனங்களோட வாழ்க்கை கூட விளையாண்டுகிட்டு இருந்தியா? அவங்களோட சொத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரு இப்படின்னு ஊர் தலைவர் சொன்ன உடனே வட்டி வியாபாரிக்கு எதுவுமே செய்ய முடியாம எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். பகையோட, டே வெங்கையா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். கோபாலம், நீ படிச்சதுனால
இந்த பிரச்சனைய சுலபமா தீர்த்து வச்சுட்ட. நீ செஞ்ச உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படின்னு புகழ்ந்தாங்க. ராமையாவோட கண்ணுல கண்ணீர் நிறைஞ்சது. இது எல்லாமே வெங்கையா மாமானால தான் நடந்தது. எல்லாருமே சேர்ந்து அவருக்கும் அவரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். கண்டிப்பா வெங்கையாவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிப்போம். நம்ம இப்படி இருந்தா எத்தனை பூபதி வந்தா கூட நம்மள எதுவுமே செய்ய முடியாது. உண்மைதான் கோபாலும், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா ராமையா. புத்திசாலித்தனம் தைரியம் இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமா பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு கோபாலம் நம்மளுக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கான்.